வணக்கம் நண்பர்களே, மித்ரா தமிழ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி கரகரன்னு மொறுன்னு சோள வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சோளம் வாங்கி அதில் ஈஸியாக வடை செஞ்சிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சோள வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சோளத்தில் ஒரு வடை, சோள வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், 2 சோளம் எடுத்து இது மாதிரி உதுத்து வச்சுருக்கோம். பிஞ்சி சோளமாக இருந்தால் உடனே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் முட்டை சோளமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் 2 கொத்து அரிஞ்சு வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம். பூண்டு பல் 4-5 இது நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம். 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கு. ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க, நல்லா நைஸாக இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள். சோளத்தை மிக்சியில் போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, சோளம், பெருஞ்சீரகம், உப்பு 3ஐயும் சேர்த்து மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, சோளத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சோளம், உப்பு, பெருஞ்சீரகம் 3ஐயும் போட்டு அரைச்சிருக்கோம். இது வாங்க பாக்கி எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு சோளத்தை போட்டுக்குவோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் சோள வடை. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, கடலை மாவு, தனி மிளகாத்தூள். நான் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுருவோம். இது எதுக்கு சேர்க்குறதுனா சோளம் உதிரியாக இருக்கும். இந்த மாவெல்லாம் கொஞ்சம் சேர்த்தோம்னா வடை தட்டுறதுக்கு நல்லா வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் வடைக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்துருங்க. கலந்து நல்லா குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குவோம். அப்போ தான் வடை தட்டுறதுக்கு நல்லா வரும். கலந்து நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். வாங்க, குட்டி குட்டியாக நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். இதை தட்டி போட்டு எண்ணெயில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எண்ணெய் இங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இந்த காஞ்சிக்கிட்டு இருக்கு. வடையை தட்டி போட்டுருவோம். இது மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். இது மாதிரி லேசாக திருப்பி விட்டுக்குவோம். வடை உடையாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இது மாதிரி வடை செவந்து வரட்டும். வடை நல்லா செவந்து வந்தோடனே வடையை அரைச்சி எடுத்துருவோம். நல்லா செவக்க எடுத்துக்கோங்க. சூடான சோள வடை செஞ்சுட்டு வந்துட்டோம். சூடு ஆறினோடனே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். வாங்க. வாங்க, கிறிஸ்பியாக சோள வடை நல்லா கிறிஸ்பியாக ரவுண்டாக ஷேப்பாக செஞ்சுட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். வாங்க. இந்த பாப்பா எடுத்துக்கோ. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவோம். நல்லா சாப்பிடையிலே நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் இதே மட்டும் செஞ்சு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த
வீடியோவில் பார்க்குறீங்க. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.